Hi friends, welcome to RST Healthy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான முக்கியமா இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்லிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடியோ தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்பு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க சுடிதாருங்க. இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கரை பட்டுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக இந்த டீ காஃபி அது மாதிரி கரெல்லாம் பட்டுடுச்சுன்னா நமக்கு அது போகவும் போகாது. ஒயிட் கலர்ன்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அது நம்ம ஈஸியாக எப்படி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் கொஞ்சமாக காஃபி நான் வந்து இதில் வந்து கொட்டிட்டு கரையை ஆக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டேன்னா இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இதை காய விட்டுடுறேன். காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணால் அப்படியே க்ளீன் ஆகிடுச்சுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதனாலே நான் வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி எப்படி ஈஸியாக நம்ம அதை அந்த இடத்த ஒன்றே க்ளீன் பண்ணி எடுக்கலான்றது நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதால நமக்கு கரை அப்படியே தெரியும். சில டைம் இந்த யூனிஃபார்மோ இல்லைன்னா வந்து பெரியவங்களுக்கு ஒன்றா யூனிஃபார்மில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போடுவாங்க இல்லையா? அதில் இருக்க கரை கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சமாக ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த இடத்துல அதாவது எங்கே நமக்கு அந்த கரை இருக்கோ அங்கே அதே ஷாம்பை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் இருக்கு இல்லையா? சாஃப்டான வந்து டூத் ப்ரஷ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி அது ஜென்டலாக நீங்கள் அது மாதிரி தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த கரை வந்து ஈஸியாகவே நமக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரையே நமக்கு காணும். நான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊற்றுனதால காஃபி கரை உடனே போதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு காஞ்சி போன கரையாக இருந்தாலுமே ஈஸியாகவே போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் நல்லா அதை அந்த இடத்த உடனே நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். ஈஸியாகவே நமக்கு அந்த கரை போயிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் குக்கிங்கும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்கள் வீடியோ தெரிய வரும். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல இருக்க கரையே நமக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? நம்ம காஃபி ஊற்றுன கரையே தெரியல. சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒயிட் கலர் ஒன்றும் இல்லைங்க. எல்லா நமக்கு துணிலையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக அந்த பட்டு புடவை அதிலெல்லாம் கூட காஃபி அந்த சாம்பார் கரெல்லாம் நமக்கு ஊற்றிடுச்சுன்னா நம்ம ட்ரை க்ளீனில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் ஷர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஜென்ட்ஸ் வந்து இந்த பேனாவை இங்கே வச்சுட்டு அந்த பால் பென்னோட அந்த இங்கோ இல்லைன்னா அதோட இருக்கு இல்லையா அதுங்க நமக்கு எப்போவுமே இருக்கும். அது என்ன தான் நம்ம வாஷிங் மிஷின்லையோ இல்லை கையிலையோ தேய்ச்சாலுமே போகாது. அதையும் எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா டெட்டாயில் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் டெட்டாயில் இருந்தால் டெட்டாயில் எடுத்துக்கோங்க. லைசால் இருந்தாலும் லைசாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல உங்களுக்கு இந்த இங்கு அதாவது பேனாவோட இங்கு கரை இருக்கோ அங்கே நீங்கள் இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் தேய்ங்களேன். அழகாக நமக்கு போயிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படியே ஜென்டிலாக நீங்கள் தேய்க்கும் போது நமக்கு அந்த கரை வந்து அழகாக நமக்கு ஈஸியாகவே போயிடும். நீங்கள் வந்து இந்த ஷர்ட்டை வந்து துவைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கரையாக இருந்துச்சுன்னா இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் துவைக்க போடுங்க. வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கும் போது நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடும். அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணுன்னா இது மாதிரி எந்த இடத்துல நமக்கு இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து போடுற ஒரு பொருள் இன்னொரு பொருளும் இருக்குது. அதாவது நம்ம வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற விம் லிக்விட் தாங்க நான் போடுறேன். விம் இல்லைன்னா ஷாம்பு ரெண்டுத்தில் இதை ஒன்று போட்டுக்கோங்க. நீங்கள் விம் போடுங்க, நல்லாவே நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா விம் போட்டு நான் இதை இது மாதிரி தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இதை நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேனா இங்கோட அந்த கரையே தெரியாது. நமக்கு சூப்பராக நமக்கு போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த கரையே நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா?
ஈஸியாகவே நமக்கு போயிடும். கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்க இருக்க வீட்டில் ஃபஸ்ட் டைம் பென் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து அவங்களோட ஷர்ட்டில் இது மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி பட்டு பாவடைங்க. இது என் பொண்ணோட பட்டு பாவடை. விளக்கேற்றும் போது எண்ணெய் கொஞ்சம் பாவடையில் பட்டுடுச்சு. இது எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருக்க ஒரு பொருள் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். நான் எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து பேக்கிங் பவுடரு இல்லைன்னா பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா வந்து கோதுமை மாவு இது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து லைட்டாக தூவி விட்டுருங்க. அதாவது நம்ம வந்து எண்ணெய் கீழே கொட்டுடுச்சுன்னா நம்ம இது மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம். அதாவது ஸ்டவ்வில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். மேலே வந்து ஐக்கானையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலான்றது நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்னோட சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம் இல்லையா அரிசி மாவு, அதிலே வந்து இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக நம்ம அந்த எண்ணெய் இருக்க இடத்தெல்லாம் நம்ம வந்து நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பவுடராக போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ரவை பதத்துக்கு நமக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஷாம்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக போட்டுட்டு நல்லா அதை இது மாதிரி ஜென்டலாக தேய்ச்சி விடுங்க. நம்ம எதுக்கு வந்து டூத் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம் போது இது வந்து பட்டு பாவடை அப்படின்றதால நமக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து ப்ரஷ் வந்து சாஃப்டான ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இன்னும் நமக்கு துணி வந்து வீணாக போகாது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பட்டு பாவடை பண்ணியிருக்கேன். பட்டு பாவடை கூட நீங்கள் இது மாதிரி பண்ணலாங்க. இது மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பகுதி ஒண்டி நமக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா நமக்கு அதில் எண்ணெய் கரையே போயிடும். இது மாதிரி நீங்கள் பட்டு புடவை கூட பண்ணலாங்க. இதுக்காக ட்ரை க்ளீன் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அழகாகவே நமக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக நமக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம வந்து சூடாக இருக்குல்லையே நம்ம வந்து சாமிக்கு காட்டுவோம் இல்லையா கற்பூரம், அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற வது பவுடரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மடிச்சிட்டு நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நூல் இருந்துச்சுன்னா நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டி பின் வச்சு சின்ன சின்ன ஓட்டையை நான் குத்திக்கிறேங்க. இது மாதிரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் அப்படி இல்லை நம்ம ஷெல்ஃபில் நம்ம துணி வைப்போம் இல்லையா, அந்த இடத்துலலாம் இதை மாதிரி வைக்கலாம். இது மாதிரி வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கபோர்டை திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வைக்கிற ட்ரெஸ்ஸும் நல்லா வாசனையாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் நீங்கள் ரப்பர் பேண்ட் வைக்கும் போது அது ஒரு மாதிரி நமக்கு ரப்பர் பேண்ட் வந்து துணியில் ஒட்டிக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் நூல் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நான் மாற்றிடுவேன். அப்படி மாற்றிங்கன்னா ரப்பர் பேண்ட் போடுங்க. இல்லை நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னும் போது நீங்கள் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ரொம்ப ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து ட்ரை வாஷ்க்கு கொடுக்க முடியாது. அது நம்ம வீட்லேயும் வாஷும் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஒர்க்கெலாம் நமக்கு வந்து சீக்கிரமாக போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா இந்த அக்கிள் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் நமக்கு வந்து வேர்வை தண்ணி வந்து நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து வேர்வை ஸ்மெல்லோ இல்லைனா வந்து அழுக்காகிறதோ நமக்கு இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே விற்கிதுங்க. இது மாதிரி அண்டர் ஆர்முக்கு போடுற பேட் மாதிரி இது மாதிரி விற்கிது. இது வாங்கலாம். அப்படி நீங்கள் இது வாங்க முடியாது அப்படின்னும் போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சானிடரி பேடு யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம இதை ஒட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட வேர்வை தண்ணி வந்து இந்த பேடில் எல்லாமே இழுத்துக்கிட்டு நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு அழுக்கு இல்லாமல் இருக்கும். அதாவது அழுக்காகாமல் இருக்கும். நமக்கு வேர்வை தண்ணியோட ஸ்மெல்லும் வராது. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ப்ளவுஸை நம்ம போடவும் முடியும். நம்ம வந்து ட்ரை வாஷ்க்கு வந்து அடிக்கடி கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதில் வந்து கொஞ்சமாக நான் பவுடரும் போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம காசு கொடுத்து நம்ம வெளியில் இருந்து பொருள் வாங்கணுன்ற அவசியமும் இல்லைங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பேட் வச்சே நம்ம வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.